நடிகர் சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். எல்லா கட்சியுமே மதுவிலக்க அமல்பட்டதாக வாக்கு கொடுத்திருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஐயா கையெடுத்து கும்பிடுறேன், யாரு ஜெயிச்சாலும் முதல் வேலையாக செய்யுங்க. தமிழ்நாட்டில் இந்த 40 வருஷத்துல 1 கோடி பேரை குடிகாரனாக்கிட்டோம். 50 லட்சம் பேர் குடி நோயாளிகளாக்காங்க. குடும்பத் தலைவனை குடிகாரனாக்கி அவங்க ஈரெல்லாம் பெருசாக்கி அவனை சாகடிச்சிட்டு இலவசம் பேர் எதுக்கு வாக்கு போடுறீங்க? பாலியல் பலாத்காரம் சொன்னீங்களே, அதுக்கு அடிப்படை காரணம் மது. ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும் தொடை நடுங்கியா இருந்தாலும் ஒரு 400 மில்லி அடிச்சான்னா அசாத்திய தைரியம் வருது. அதனுடைய விளைவு அவன் மிருக வெறிக்கு அம்மா வித்தியாசம் தெரியாது, அக்கா வித்தியாசம் தெரியாது, மனைவி தெரியாது, மகள் தெரியாது. 95 வருஷம் ஒண்ணுக்கு பக்கெட்ல போயிட்டு எந்த மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மேல காப்பாத்துக்காக பெரிய கஷ்டப்பட்டாரோ அந்த ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட இனம்தான் டாஸ்மாகை செத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், 7 கோடி மக்கள் சார்பா கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். முதல் வேலையா மதுவிலக்கை அமல்படுத்துங்க. உடனடியா பண்ண முடியாத படிப்படியா வச்சு பண்ணுங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். 2வது, நமக்கு நிறைய விவசாயத்துக்கான நிலம் இருக்குது. ஆனா நீர் ஆதாரம் நமக்கு கிடையாது. வடநாட்டில் என்ன நடக்குது? கங்கையும் யமுனையும் ஒவ்வொரு பருவமழை காலத்திலையும் பேய்த்தனமா மழை பெஞ்சு ஊரெல்லாம் அடிச்சிட்டு போகுது. ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்காங்க. கங்கை காவிரி எனக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு.